கொடுக்கல் வாங்கல் தகராறில் முதியவர் ஒருவரை ஓபிஎஸ் ஆதரவாளர் கொடூரமாக தாக்கிய காட்சிகள் தான் இவை. பழனி அடிவாரம் காந்தி சாலையில் மளிகை கடை நடத்தி வருபவர் கிருஷ்ணன். இவர் தனது உறவினரான ரமேஷ் ராம் என்பவரிடம் கடன் வாங்கியதாக தெரிகிறது. கிருஷ்ணன் கடன் வாங்கி பல ஆண்டுகளான நிலையில் பணத்தை திருப்பிக் கொடுக்காமல் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கிருஷ்ணனின் கடைக்கு சென்ற ரமேஷ் ராம் பணத்தை கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். வாக்குவாதம் முற்றிய நிலையில் கிருஷ்ணனை ரமேஷ் ராம் சரமாரியாக தாக்கினார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் ஆதாரத்துடன் கிருஷ்ணன் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ரமேஷ் ஓபிஎஸ் அணியின் நகர செயலாளராக இருந்து வருவதாக கூறப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே ஏரி நிரம்பியதால் குடியிருப்பு பகுதிக்குள் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிய காட்சிகள் தான் இவை. விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பரவலாக கனமழை பெய்தது. தொடர் மழையால் செஞ்சி எடுத்த பனமலை ஏரி நிரம்பி உபரிநீர் அதிக அளவில் வெளியேறியதால் அனந்தபுரம் பேரூராட்சிக்குட்பட்ட கட்டபொம்மன் தெரு, முக்காதிரிபாளையம், இலுப்பைத்தோப்பு தெரு ஆகிய பகுதிகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. முழங்கால் அளவிற்கு ஆர்ப்பரித்து ஓடும் வெள்ள நீரால் பொதுமக்கள் வெளியே வர முடியாமல் கயிறு கட்டி கடக்கும் சூழல் ஏற்பட்டது. இந்நிலையில் செஞ்சி எடுத்த புதுப்பாளையம் கிராமம் அருகே நந்தன் கால்வாயில் மீண்டும் உடைப்பு ஏற்பட்டு நூற்றுக்கணக்கான ஏக்கர் பரப்பளவிலான நெல் வயல்கள் நீரில் மூழ்கின. அதிகாரிகளின் அலட்சியம் காரணமாக கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். திருப்பதி தேவஸ்தானத்திற்கு கலப்பட நெய் விநியோகம் செய்த விவகாரம் தொடர்பாக விசாரணை குழு ஏழுமலையான் கோயிலில் ஆய்வு நடத்தி முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியுள்ளது. திருப்பதி தேவஸ்தானத்திற்கு பிரசாதம் தயாரிக்க கடந்த ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியின் போது விலங்கு கொழுப்பு கலந்த நெய் விநியோகம் செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் சிபிஐ அதிகாரிகள், மத்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணைய அதிகாரிகள் உள்ளடங்கிய குழுவினை நியமனம் செய்து விசாரிக்க உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் நேற்று திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு சென்ற சிறப்பு அதிகாரிகள் குழு தீவிர விசாரணை மேற்கொண்டது. தொடர்ந்து இன்று 2வது நாளாக நெய் இருப்பு வைக்கும் கிடங்கு, பூந்தி தயாரிப்பு மையம் உள்ளிட்ட இடங்களில் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். அப்போது கலப்பட நெய் பயன்படுத்தப்பட்டது தொடர்பான பல்வேறு ஆவணங்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நாடாளுமன்றத்துடன் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வழிவகை செய்யும் ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நாளை மறுநாள் தாக்கல் செய்யப்படுகிறது. மக்களவையின் 543 தொகுதிகள், மாநிலங்களின் 4120 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த திட்டம் தொடர்பாக முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு பொதுமக்கள், அரசியல் கட்சிகள், முன்னாள் நீதிபதிகள் உள்ளிட்ட பலரிடம் கருத்து கேட்டு 18,626 பக்கங்களை கொண்ட அறிக்கையை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் கடந்த மார்ச் மாதம் சமர்ப்பித்தது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அண்மையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது. இந்நிலையில் இந்த மசோதாவை மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் நாளை மறுநாள் மக்களவையில் தாக்கல் செய்ய உள்ளார். 129வது அரசியல் சாசன சட்டத்திருத்த மசோதாவாக இது அறிமுகம் செய்யப்படுகிறது. மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த ஒரு மசோதாவும், டெல்லி, ஜம்மு காஷ்மீர் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைகளுக்கான தேர்தல் சீர்திருத்தத்திற்காக மற்றொரு மசோதாவும் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த சட்டத்திருத்த மசோதாவிற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 720 ரூபாய் குறைந்துள்ளது. கடந்த திங்கட்கிழமையன்று 1 கிராம் தங்கம் 7130 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. அதற்கு அடுத்தடுத்த நாட்களில் தங்கம் விலை ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டது. இந்த நிலையில் தற்போது 1 கிராம் தங்கத்தின் விலை 90 ரூபாய் குறைந்து 7140 ரூபாயாக உள்ளது. சவரனுக்கு 720 ரூபாய் குறைந்து 57,120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கடந்த 2 நாட்களில் மட்டும் கிராமிற்கு 145 ரூபாய் குறைந்துள்ளது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 1 ரூபாய் குறைந்து 100 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஹைதராபாத்தில் சிறையிலிருந்து வெளியே வந்த நடிகர் அல்லு அர்ஜுன் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்திற்கு உறுதுணையாக இருப்பேன் என்று உறுதியளித்துள்ளார். கடந்த 4ஆம் தேதி ஹைதராபாத்தில் உள்ள சந்தியா திரையரங்கில் ரசிகர்களுடன் புஷ்பா 2 படம் பார்க்க அல்லு அர்ஜுன் சென்றபோது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் ஒருவர் உயிரிழந்தார்.
இது தொடர்பாக சிக்கட்பள்ளி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் நேற்று காலை அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டார். அவருக்கு நாம்பள்ளி நீதிமன்றம் 14 நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்த நிலையில் உயர்நீதிமன்றம் பிணை வழங்கி உத்தரவிட்டது. இருப்பினும் ஆவணங்கள் கிடைப்பது தாமதமானதால் அல்லு அர்ஜுன் நேற்றிரவு சிறையில் இருந்தார். இந்நிலையில் இன்று காலை 7 மணிக்கு மத்திய சிறையில் இருந்து அல்லு அர்ஜுன் வெளியே வந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்திற்கு உறுதுணையாக இருப்பேன் என்று உறுதியளித்தார். It is very, very unfortunate that we went to watch a film and there was an accident, that is totally unintentional. We went to watch a movie and, due to an unfortunate accident, there's been a loss of a person. And we're always very sorry for whatever's genuinely happened. And it's purely out of my personal control. And I've been doing that for the last 20 years. Last 20 years I've been going to watch my films and I've been to that place not just only for my uncle's films. I've been there more than 30 times in my life. Never something like this has ever happened. It is purely accidental, purely unfortunate, and I will be there for the family to support them in whatever way I can. We can never cover the loss of the death of a person, but in whatever possible way I will be there for the family to support them. அல்லு அர்ஜுனை கைது செய்து சிறையில் அடைத்தது சட்டவிரோதம் என்று கூறியுள்ள அவரது வழக்கறிஞர் அசோக் ரெட்டி இதனை சட்டப்பூர்வமாக எதிர்கொள்வோம் என்று தெரிவித்துள்ளார். உடல்நலக் குறைவால் காலமான EVKS இளங்கோவனின் உடல் மடிப்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. அதனை நேரலையில் பார்க்கலாம். 1 மாதமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் EVKS இளங்கோவன் காலமானார். அதைத் தொடர்ந்து மியாட் மருத்துவமனையில் இருந்து மடிப்பாக்கத்தில் உள்ள அவருடைய இல்லத்திற்கு இன்று உடல் எடுத்துச் செல்லப்படுகிறது. இதையடுத்து பொதுமக்கள் மற்றும் கட்சி தலைவர்களின் அஞ்சலிக்காக அவரது உடல் வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை மியாட் மருத்துவமனையில் கடந்த 1 மாத காலமாக உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த காங்கிரஸைச் சேர்ந்த மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் சிகிச்சை பெற்று வந்திருக்கக்கூடிய நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து அவருக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அவரோடு உடன் பணியாற்றிய பல்வேறு காங்கிரஸ் தலைவர்களும் அவருக்கு இரங்கல் செய்தி தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் தற்போது அவருடைய உடல் மியாட் மருத்துவமனையில் இருந்து மடிப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்திற்கு எடுத்துச் செல்லப்படக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், தற்போது உடல் மடிப்பாக்கம் இல்லத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகிறது, விவரங்கள் என்ன? மறைந்த மூத்த காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன் அவர்களின் உடலானது தற்போது அவரது இல்லத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பொதுமக்களினுடைய அஞ்சலிக்காக மதியம் 2 மணியிலிருந்து வைக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குடும்பத்தினருடைய அஞ்சலிக்காக தற்போது அவரது இல்லத்தில் வைக்கப்படும் அவரது உடலானது 2 மணிக்கு மேல் பொதுமக்களினுடைய அஞ்சலிக்காக வைக்கப்பட இருக்கிறது. நாளை மாலை 4 மணிக்கு அவரது இறுதி சடங்கானது அவரது மணப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் அருகே நடைபெறும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போது அவர் கடந்த மாதம் 11ஆம் தேதியிலிருந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று காலை அவர் உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் உள்ளிட்டோர் அவரது உடலுக்கு மரியாதை செலுத்தியிருந்தார்கள். இந்நிலையில் அவரது உடலுடன் காங்கிரஸ் நிர்வாகிகளும் காங்கிரஸ் சார்ந்த மூத்த தலைவர்களும் அவரது உடலுடன் சென்றிருக்கிறார்கள். மணப்பாக்கத்தில், அதாவது மருத்துவமனைக்கு எதிரேயே அவரது இல்லமும் இருக்கிறது. அங்கு பொதுமக்களினுடைய அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளது. மணப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய EVKS இளங்கோவனின் இல்லத்திற்கு அவருடைய உடல் எடுத்துச் செல்லப்படுகிறது. இப்போ வழிநடைகளும் என்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு ரகுவரன்? வேறு அஞ்சலிக்காக தற்போது உடல் என்பது எப்போது வைக்கப்படும்? அதற்கு அடுத்த இறுதி சடங்கு நிகழ்வுகள் என்பது ஏதேனும் தகவல் வெளியாக இருக்கா? குறிப்பாக அவரது உடல் இங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. மூத்த தலைவர் என்பதனால் அது மட்டும் இல்லாமல் அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற போது கூட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகளும் அவரை நேரில் பார்த்தாங்க.
அதனால அவர் இல்லத்தில் வைக்கப்படும் போது அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள், ஏன்னா அதிக அளவுல தலைவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, மூத்த நிர்வாகிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை அங்கு ஏற்படுத்த வேண்டும். அதனால அந்த நடவடிக்கைகள் எல்லாம் தற்போது செய்யப்பட்ட பிறகு மதியம் 2 மணிக்கு மேலதான் அவருடைய உடலானது பொதுமக்களினுடைய பார்வைக்காக வைக்கப்பட இருக்கிறது. நன்றி ரகுவரன், விவரங்களை வழங்கியமைக்காக.